கிளீனாக அடிச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட கணக்கு 40 இடங்களிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். இதை நான் உறுதியாக நம்புறேன். 2 சீட்டுக்கு மேலே திமுக தோத்துதுன்னா அதோட அர்த்தம் வந்து 26ல் திமுக வாஷ் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப வினோதமாக இருக்குது எடப்பாடி பிரச்சாரம். முழுக்க முழுக்க திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாரு. நீங்கள் மோடி அட்டாக் பண்ணாமல் பிஜேபி அட்டாக் பண்ணாமல் என்ன எலெக்ஷன் இது? திமுக சரிவெல்லாம் வராது. ஒருவேளை திமுக சரிவு வருதுன்னா அது கச்சத்தீவால வராது. இங்கே 3 வருஷம் பண்ண ஆட்சியால் அந்த அலங்கோலத்தால் வருது வறுமை வழியாக கச்சத்தீவால வராது. வித்து போன ரீல அருந்து போன ரீல மறுபடியும் எடுத்து பேசி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மோடி ஆபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு பேஸ் நடக்க போகுது, இன்னொரு 2 வீக்ஸ்க்குள்ளே நடக்க போகுது. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த எலெக்ஷன் ஃபீவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்குது சார். உங்களுக்கு எப்படி நீங்கள் இல்லை, அது என்ன சூடு பிடிக்கல. 19ஆம் தேதி தான் நமக்கு எலெக்ஷன். 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பிரச்சாரம் பண்ணுறது, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். ஸோ 14 days இருக்குது, 2 weeks இருக்குது நமக்கு. குறையாமல் 2 weeks, கரெக்டாக 2 weeks இருக்குது. வரும் நாட்களில் சூடு பிடிக்கும், அடுத்த வாரத்தில் சூடு பிடிக்கும். வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து அதனால் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு கட்சிகளும் பெரிய அளவில் ஆர்வம் காட்டல, மக்களும் ஆர்வம் காட்டல. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட தெரிஞ்ச மாதிரி தான். திமுக கூட்டணி தான் அமோக வெற்றி பெறும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தமிழ்நாடு புதுச்சேரி, புதுச்சேரி ரெண்டுமே சேர்த்து. ஏன்னா அது அந்த ஏடிஎம்கே பிஜேபியோட பிரச்சாரத்திலே எந்த விதமான ஒரு பெரிய உற்சாகமும் போட்டியுமே இல்லை. கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த விஷயம் மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வாக்கில் லாஸ்ட் ஒரு 1 week தான் வந்து நமக்கு அது சூடு பிடிக்கும். மோடி வராரு 9ஆம் தேதி இங்கே சென்னையில் ரோட் ஷோ. அப்புறம் ராகுல் காந்தி வராரு. ஸோ தலைவர்கள்லாம் வரும்போது யோகி ஆதித்யநாத் வராரு. தலைவர்கள் படை எடுக்கும்போது தான் அது வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இது வந்து ஒரு சுரத்தில்லாத ஒரு தேர்தலாக தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குது. எங்கேயும் யாரும் வேட்பாளர்களும் ஆர்வம் காட்டல, மக்களும் ஒன்றும் பெரிய ஆர்வம் காட்டல. வேட்பாளர்கள் போகிறாங்க, ஒன்றும் பெரிய உற்சாகம் எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. ஒரு ரிசல்ட் முன்னாடி தெரிஞ்சு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது, இந்த சீமானோட சேர்த்து 4 முனை போட்டியில் திமுக கூட்டணிக்கு தான் அமோக வெற்றி பெற போகுதுன்னு. நம்பர்ஸ் ஷியர் அரித்மேட்டிக் 51% ஓட்டு அவங்களுக்கு இருக்குது. அதனால் க்ளீனாக அடிச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட கணக்கு 40 இடங்களிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். இதை நான் உறுதியாக நம்புறேன். திமுக பிடிக்காட்டி கூட வந்து மோடி வரக்கூடாதுன்றதுக்காக எங்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, திமுக தோழமை கட்சிகளுக்கு. அது திமுகவுக்கும் நல்லாவே தெரியுது. அப்போ எதிர்கட்சிகள் காங்கிரஸ் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபிக்கும் அது நல்லாவே தெரிகிற காரணத்தால் தான் அவங்க பெரிய அளவில் ஒன்றும் இதில் வந்து ஆர்வம் காட்டல. ஏடிஎம்கேவை பொறுத்தவரை தெளிவாகவே தெரியுது, அவங்க ஸ்டார் கேண்டிடேட்ஸ்னு யாருமே இல்லை. ஜெயவர்தன் சவுத் சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தன் முன்னாள் எம்பி, அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்ச அறிஞ்ச முகமாக இல்லை. மற்றவங்க யாருமே வந்து திருவாளர் பொதுஜனத்துக்கு தெரிஞ்ச முகமாக இல்லை. கட்சிக்காரனுக்கு தெரியலாம், பட் அவங்க பப்ளிக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ பிஜேபியில் தெரிஞ்ச முகம் நிற்கிற மாதிரி, திமுகவில் நிற்கிற மாதிரி ஏடிஎம்கேல யாருமே இல்லை. ஏன்னா விலகி நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த தேர்தலில் நமக்கு ஆக போகிறது எதுவும் இல்லை, செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் ஏடிஎம்கேவோட கேம்பெயின்றது கம்ப்ளீட்டாக சுரத்தில்லாத ஒரு கேம்பெயினாக தான் இருக்குது. நீங்கள் அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும்னு சொன்னதுனால எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் அன்வர் ராஜா போட்டி, அவர் ஏடிஎம்கே கேண்டிடேட்டை பக்கத்தில் தான் கூட்டு வராரு. பேசிக்கிட்டே இருக்க போகும் அவர் பேரை மறந்துட்டாரு அன்வர் ராஜா. அவங்க பேர் என்ன, வேட்பாளர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பேசலாம். அதான் அந்த லெவல். நீங்கள் அன்வர் ராஜா ராமநாதபுரத்தில் இறக்கியிருந்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் இருந்திருக்கும். பட் அவரே விரும்பியிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அதான் லட்சணம். அவங்களுக்கு வந்து கேண்டிடேட் பேர் கூட மனதில் பதியாத ஒரு சூழலில் தான் நம்ம இந்த தேர்தல் நடக்குது. அது தெளிவாக திமுகவுக்கு 40 சீட்டும் கிடைச்சிடும் தான் நான் நம்புகிறேன். ஒருவேளை அப்படி கிடைக்கல, 2 சீட்டுக்கு மேலே திமுக தோத்துதுன்னா அதோட அர்த்தம் வந்து 26ல் திமுக வாஷ் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். இதை அப்படி ஒரு வேளை ரிசல்ட்டு 2 சீட்டுக்கு மேலே எதிர்கட்சிகள் ஏடிஎம்கே பிஜேபி 2 பேரும் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ 2 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சாங்கன்னா அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் 26ல் டோட்டலாக மண்ணக்கவும் படுதோல்வியை சந்திக்கும் என்பது தான் அதோட அர்த்தம். அதனால் அதுக்கு வாய்ப்பு குறைவு. கண்டிப்பாக 2 எதிர்கட்சிகளால் 2 சீட்டுக்கு மேலெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதுவே அதிகம். என்னோட கணக்கு 1 சீட்டு கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. நம்பர்ஸுக்கு மொத்தத்தையும் திமுக ஆளணும், அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லது. களம் இப்போ அப்படி தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இந்தியா டுடே சிஓட்டருடைய கருத்து கணிப்பில் கூட 39 நேற்று வந்த கருத்து கணிப்பில் கூட 39 கிளியராக தெரியுது. உங்களுக்கு நல்லா தெரியுது இங்கே ஸ்வீப் அவங்க பண்ண போகிறாங்கன்னு. இது பட் தொய்வடைஞ்சிடக்கூடாது, இழுத்து பிடிக்கணும்.
ஒரு தொகுதியையும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஜக ஒரு நண்பர்கிட்ட கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல, அவரே சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்குலாம் போட்டி இல்லைங்க, செகண்ட் பிளேஸ்க்கு தான் யார் வரப்போ ஏடிஎம்கே எக்ஸாக்ட்லி. இப்போ பிஜேபி. பிஜேபியில் அவங்க வந்து ஒரு 3 தொகுதியிலேயாவது 3லேருந்து 5 தொகுதிகளில் நம்பர் 2 வந்தாங்கனால அது அவங்களுக்கு பெரிய வெற்றி தான். ஆனா வந்துருவாங்கல்ல சார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா கேண்டிடேட்ஸ் நிக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இருக்காங்க. பட் நம்பர்ஸ் கேமில் நம்ம அதை பார்க்கணும் எப்படி வரப்போகுது அவங்களுக்கு அப்படின்னு. நம்பர் 2க்கு தான் ஃபைட்டு, ம். நம்பர் 1க்கு இல்லை. ம். யார் ஏடிஎம்கேக்கும் என்டிஏக்குமான ஃபைட்டு, ம். நம்பர் 2 யாருன்றது தான். ம். அந்த கடலூர்ல தங்கர் பச்சான். தங்கர் பச்சான். ஸோ இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நோன் ஃபேஸா இருக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கேல அது யார் கேண்டிடேட்னே தெரியாம இருக்கு. தெரியாமல் இருக்குது. எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு விஷயம். எஸ். ஒன்லி அவங்களோட பிலீஃப் வந்து ரெட்டலை மட்டும் தான் வச்சு இந்த எலெக்ஷன்ல வந்து பியூரா மூவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி சார் தோணுது? யார் ஏடிஎம்கே? ஏடிஎம்கே. ஆமா, அவங்க பிரச்சாரம் ரொம்ப வினோதமா இருக்கு. எடப்பாடி பிரச்சாரம் முழுக்க திமுகவை தான் அட்டாக் பண்றாரு. நீங்க மோடி அட்டாக் பண்ணாம பிஜேபி அட்டாக் பண்ணாம என்ன எலெக்ஷன் இது? இப்போ ரீசெண்டா கூட கட்சி மன்றத்துல அவங்க எகென்ஸ்டான பிஜேபியே பேசுறாரு. பட் அது கட்சத்தீவு இஷ்யூ ஒரு இஷ்யூ. 5-10 வருஷம் பாஜக ஆட்சியை ஆமா. பத்தின உங்க கருத்து என்ன? நம்பர் 2, ம். மோடி வேண்டுமா வேண்டாமா? இதுக்கு எடப்பாடியோட பதில் என்ன? அந்த பதில் வெளிப்படையா சொல்லணும் அவரு. ஆமா. அப்படி சொல்லலைன்னா அது பிஜேபியோட பி டீம்ன்றது உண்மை நிரூபிக்கப்படும். இந்த நீ வந்து திமுகவை எதிர்க்கிறதுன்றது ஓகே, அது உன்னோட பாலிடிக்ஸ். ஆனால் நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்போ நீ பிஜேபி அட்டாக் பண்ணாமல் டிஎம்கே அட்டாக் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக பிஜேபி அட்டாக் பண்ணணும். குறைஞ்சபட்சம் அதை விட அதிகம் பண்ணணும். முடியலையா ஈக்குவலாவது பண்ணணும். நீ உங்களோட ஃபோக்கஸ் பூரா திமுக பக்கம் தான் இருக்குன்னா, நீங்கள் பிஜேபியை தொடவே இல்லைன்னா இல்ல ஆனா அது வந்து அப்போ நீங்கள் கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்பீர்கள். நீங்கள் பாஜகவின் பி டீம் என்பது உறுதிப்படுத்தப்படும். இதே கொஸ்டின் அன்வர் ராஜாட்ட கேட்க போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கெல்லாம் பேசிட்டு தானே இருக்கோம். சிவி சண்முகம் பேசுறேன். சிவி சண்முகம் ரொம்ப விகாரசா எடுத்துக்கிட்டு இருக்காரு. டைரக்டாவே மோடி அட்டாக் பண்றாரு. இவர் செல்லூர் ராஜுல இருந்து ஒரு செகண்ட் லெவல் பிளேயர்ஸ் எல்லாருமே பேசுறாங்க. நல்லா ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க. பட் எடப்பாடியோ இல்ல அந்த ஃபர்ஸ்ட் லெவல் பிளேயர்ஸோ யாருமே பேச மாட்டேங்கிறாங்கிற ஒரு கருத்து இருக்கு. எஸ். அப்போ அது வந்து உங்களுக்கு எடப்பாடி பேசணும். எடப்பாடி இவங்க பேசினா தப்பு பத்தாது. எடப்பாடி பேசணும். மோடி வேணுமா வேணாமான்னு எடப்பாடி தெளிவுபடுத்தட்டும். நீங்கள் அதை தொடாமல் அப்படியே கடந்து போகிறது, கிளாஸ் ஓவர் பண்ணிட்டு போகிறது, என்கம்பாஸ் பண்ணிட்டு போகிறதுன்றது நிச்சயமாக அது சரியாக வராது. அது மக்கள் மத்தியில் வெறுப்பை தான் உண்டாக்கும். இன்னமும் இந்த கச்சத்தீவு இஷ்யூ இப்போ எடுத்தது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இல்லையா? பேக் ஃபயர் ஆகாது. இது முதல்ல நான் இஷ்யூ. இது ஓகே. பிஜேபிக்கு இது எந்த பலனையும், ஒரு ஓட்டை கூட பிஜேபிக்கு இது வாங்கி கொடுக்காது. திமுகவுக்கு சரிவெல்லாம் வராது. ஒருவேளை திமுகவுக்கு சரிவு வருதுன்னா அது கச்சத்தீவால் வராது. இங்கே 3 வருஷம் பண்ண ஆட்சியால் அந்த அலங்கோலத்தால் வறுமை வழியாக கச்சத்தீவால் வராது. கச்சத்தீவோ இலங்கை பிரச்சனையோ என்னைக்குமே தமிழக அரசியலில் டிசைசிவ் ஃபேக்டராக இருந்ததே கிடையாது. ஒரு எமோஷனல் ஃபேக்டராக இருக்கு. அவ்வளோதான். அப்படின்னா கச்சத்தீவை தொடர்ந்து பேசின ஜெயலலிதா தோத்துருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. இலங்கை பிரச்சனையே வாழ்க்கையில் குறிக்கோளாக வச்ச வைகோ அப்படி பார்த்தா சிஎம் ஆயிருக்கணும் தமிழ்நாட்டில். இன்னைக்கு அங்கீகாரம் இழந்து நிற்கிறாரு. மம்பரத்தை விட்டுட்டு தீப்பொட்டி சிம்பிளில் நிற்கிறாரு. ஸோ இலங்கை பிரச்சனையோ நம்முடைய கச்சத்தீவு பிரச்சனையோ தேர்தல் இஷ்யூவாக என்றைக்குமே மாறாது. நான் கச்சத்தீவை மீட் பண்ணி ஜெயலலிதாவும் கருணாநிதியும் சொல்கிறது நாடகன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். கருணாநிதியும் இந்திரா காந்தியும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக தனக்கு வாக்கு வந்துரும்னு மோடி நினைக்கிறாருல, அதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதுவும் வந்து சைபர் தான், அறியாமல் தான். அது 2 பேரும் நாடகம் ஆடுறாங்கன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். இது இஷ்யூவே கிடையாது. கச்சத்தீவு ஒரு இஷ்யூவே கிடையாது. அது அருந்து போன ரீல். அது இதை வந்து சொல்லி 40 வருஷமா மக்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. 91ல் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 33 வருஷமா நடக்கிற நாடகம் அது. கச்சத்தீவை மீட்போம் முடிஞ்சு போன விஷயங்க. அது இன்னொரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். அது ஒரு குட்டி நாடு, ஆனால் அது இன்னொரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். அதை நம்ம மறுபடியும் போய் மீட்டு எடுத்துகிட்டு வரதுன்றது அபத்தமானது. 2வது மீன் பிடிக்கிறதுக்கும் அந்த கச்சத்தீவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஊரை ஏமாத்துறானுங்க, நல்லா ஏமாத்துறானுங்க, விதவிதமாக ஏமாத்துறானுங்க. அதனால் இது வந்து ஒரு இஷ்யூ ஆக போகிறதே கிடையாது. நீ என்னத்த உரிமையை மீட்டு கொடுத்துருவா? இப்போ இலங்கையில் இருக்க நேற்று ப. சிதம்பரம் ஒரு அழகாக ட்வீட் போட்டிருந்தாரு. இலங்கையில் வாழக்கூடிய 35 லட்சம் தமிழர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் மோடி அரசு ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க. அடி வந்து அவனுக்கு தான் விடும். நீ வந்து இன்றைக்கே வந்து அங்கே மீடியா வந்து மோடியை கிழிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ தமிழர்களுக்கு இந்திய வம்சாவளி தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுறதுக்கு மோடியோட பேச்சு காரணமாக இருக்குது. போன ரீல அருந்து போன ரீலை மறுபடியும் எடுத்து பேசி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மோடி ஆபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கச்சத்தீவு விவகாரம் என்பது முடிந்து போன விவகாரம். அது இனிமேல் கலப்ப முடியாது. இது இங்கே அண்ணாமலை வந்து நாங்கள் வந்து அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கச்சத்தீவை மீட்டுருவோம், இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக மீட்டுருவோம் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க,
இலங்கையில உள்ள அமைச்சர் ஜீவன் தொண்டைமன் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, அப்படி ஒரு டாக்ஸை இலங்கையோட இந்தியா நடத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போய் பேசுறான். அண்ணாமலை பேசுறது பச்சை போய், ஜம்காலத்துல வடிகட்டின போய். உள்ளூர் அளவுல போய் பேசின அண்ணாமலை உலக அளவுல போய் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணாமலை போய் பேசட்டுங்க, அது அவருக்கு வந்து தொழில். 24/7 ஜாப் அண்ணாமலைக்கு போய் பேசுறது. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நட்டா கூட போய் பேசட்டும், கட்சி தலைவர். நரேந்திர மோடி பிரதம மந்திரி, இல்ல இவங்க ஏன் அவரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இப்படி பேசுறாங்க? இது இன்னொரு நாட்டோடு சம்பந்தப்பட்ட உறவு. அது ஒரு குட்டி நாடு, ஏற்கனவே சீனாவோட ஆதிக்கத்தில் இருக்க நாடு. 35 லட்சம் தமிழர்கள் அங்க இருக்காங்க. எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவுகளை நம்முடைய தமிழர்களுக்கும் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைக்கும் எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவுகள் அது உண்டாக்கும். சீனாவோட ஆதிக்கத்துக்குள்ள மேலும் மேலும் இலங்கையை நம்ம புஷ் பண்றோம். அருணாச்சல பிரதேசல சீனா கேப்சர் பண்ணிருக்க இடத்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா, பேர் மாத்திட்டா எல்லாம் மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். பேர் மாத்துறத ஒரு பக்கம் விடுங்க, நம்முடைய நிலப்பரப்பை அவன் ஆக்கிரமிச்சானா இல்லையானா ஆக்கிரமிக்கலன்னு புழுகுறான். அவங்க எம்பிங்க அருணாச்சல பிரதேசோட பிஜேபி எம்பி சொல்றாரு நம்முடைய நிலங்கள் பறி போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்? கச்சத்தீவு நம்முடைய நிலப்பரப்பா என்னைக்குமே இருந்தது இல்லைங்க. அது வந்து அன்டிமார்கேட்டட் பார்டர். அது இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து வரையறுக்கப்படாத ஒரு நிலப்பரப்பை நம்ம கொடுத்தோம். ஆனா அருணாச்சல் பிரதேசல நம்ம நிலப்பரப்பு அவங்ககிட்ட போயிருக்கு. லடாக்லயும் போயிட்டு இருக்குது. இந்தியாவை காட்டி கொடுக்கறது பிஜேபி. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறானுங்கன்னா இவனுங்களை விட அயோக்கியானுங்க யாராவது உண்டாங்க? அரசியல்வாதி அண்ணாமலையோ வேற யாரோ பேசிட்டு போட்டாங்க. பிரதம மந்திரியும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு தேர்தல் வெற்றிக்காக இந்தியாவோட பாதுகாப்பை ஆபத்துக்குள்ளாய் கொண்டிருக்கிறார்கள். இதை விட ஒரு கேவலமான அரசியல் இந்தியா பார்த்ததே கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் எனக்கு டவுட் சார், இப்ப தேர்தல் விதிமுறைகள் வந்துருச்சு. ஒரு பிரதமர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது. பூட்டானுக்கு போனது ரொம்ப தப்பு. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு வெளிநாட்டுக்கு போயிருக்க கூடாது. போனது மட்டும் இல்லாம 24-29க்கான நிதி உதவி அறிவிக்கிறாரு. நீ எப்படி அறிவிப்பா? அது அடுத்து வர கவர்மெண்ட் என்ன ஒண்ணு சாஸ்வதம் எழுதி கொடுத்துட்டாங்களா? அதாவது மோடி வந்து இப்ப எப்படி விரும்புறாருன்னா, he wants to be a king forever. என்னைக்கும் தான் ராஜாவா இருக்குன்னு விரும்புறாரு. நல்லா கவனிங்க, பிரதமரா இருக்குன்னு விரும்புறாரு, அதிபரா இருக்குன்னு விரும்பல, ராஜாவா இருக்குன்னு விரும்புறாரு, மன்னரா இருக்குன்னு விரும்புறாரு. அவரோட பிஹேவியர் பூரா பாத்தீங்கன்னா மன்னர் சக்கரவர்த்தியோட ராஜாவோட பிஹேவியரா இருக்குது. நிரந்தர ராஜாவா தான் இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. மோடி 4.0 அப்படின்னு அந்த செய்தியாளர் கேட்கிறாரு. 5.0, 6.0, 7.0 எது வேணா வச்சுக்கொண்டாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த பதவி வெறி உள்ள கழுத்தை பிடிச்சி ஆட்டுது. ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக யாருமே பெரிய அளவில் நிற்க முடியல. ஒரு வழி பாதையாக தான் இருக்குது. ஒன் வே எலெக்ஷனாக தான் இது இருக்குது. தேர்தல் கமிஷனுக்கு புத்தி கெட்டு போச்சு. பணத்தை கொடுக்குறோம், எப்படியா கொடுப்பான்? அவன் ஆள் முகத்தை பார்த்தாலே தெரியும் வேணா உங்களுக்கு. அதனால இது வந்து ரொம்ப அராஜகம் நடக்குது.